இது சனிக்கிழமை சைக்கோ பிரசன்ஸ் மக்கள் சந்திப்பு பரிதாபங்கள் பார்ட் 2. இந்த பார்ட் என்ன ஆமா என்ன ஷூ ஆங்கர் பண்ற மாதிரி என்னமோ வரையும் என்ன ஆமா இப்படி இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இது அரசியல் ஸ்பீச்சா இல்ல இது செட்டானு தெரியல. அவ்வளவு ஃபன்னா இருக்கு. யாரு விஜய் பேசுறதா? தவக்கன்ஸ் பேசுறது. அதான் விஜய் பேசுறது. ரெண்டுக்கும் பெரிய தவக்கன்ஸ் தோழர்களா? தவக்கன்ஸ் தோழர்கள். அவங்க ஒரு அரசியல் ஆழம் செறிந்த பேட்டிகள். அஜித்தே இல்ல விஜயே. கடவுள்னா அஜித்தே தானே சொல்லணும். அப்படிதான் டியூன் பண்ணிருக்காங்க. ஆமா கடவுள் அது மதுரை சைடு உள்ள ஃபேமஸான டயலாக். கடவுள்னா அஜித்தேன்னு சொல்லணும். விஜயன் மாத்திட்டாங்களா? இப்ப இவங்க மாத்தி இதையும் காப்பி அடிக்கிறாங்களா? எல்லாம் காப்பி பார்ப்பனிய மாதிரி பண்றாங்க. சுவீகரம் பண்றது அவ்வளவுதான். அணில சும்மா எல்லாத்தையும் சுவீகரிச்சிட வேண்டியது. ஓகே. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய அரசியல் ஆழம் சிறந்த பேட்டிகளுடைய கம்பைலேஷன் தான் இந்த வீடியோ. நீ ஏன் ஃபாரின் போற? ஏத்து போய் பண்றதுக்கு போற? ஏன் நாட்டுல என்ன கிடையாது? என்னாச்சும் ஒண்ணு சொல்லி என் நாட்டுல எது கிடையாதுன்னு. அன்னைக்கு வெள்ளக்கார அடி துரத்துனா, காந்தி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் துரத்துனாங்க. நீ ஏன் திருப்பி கூப்பிடுற? அவன் வந்து என்ன பண்ண போறான்? கார் பேட்டரி வைக்க போறான், கார் பேட்டரி வைக்க போறான், பைக் பேட்டரி வைக்க போறான். அது தேவை கிடையாது. விவசாயம் பண்ண இவ்வளவு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. பூமர் அங்கிள் பூமர் அங்கிள் நானாக்கா ஜோம்பி அங்கிள். இப்ப புரியுதா ஏன் மேடைக்கு மேடை சீமா வந்து ஐயோ ஐயோ விஜய் ஐயோ விஜய்னு அடிச்சுக்கிறாப்ல? ஏய் இந்த பேசுற பேச்சு எங்க இருந்து வருதுன்னு தெரியலையா? இதெல்லாம் நாம் தமிழர் ப்ராடக்ட்னு. விஜய் வந்தோடனே நாம் தமிழ்ல இருந்து இங்க வந்து பேசுகிற அவ்வளவுதான். நம்ம இத்தனை நாள் சொல்லும் போது யாராவது நம்புனீங்களா? இந்த பாருங்க அப்படி விட்டு நாம் தமிழ்ல பேசுற அதே டயலாக் எடுத்து வந்து அப்படியே இங்க அப்ளை பண்றாங்க. வந்து தனியா நின்னாலோ எப்படி நின்னாலும் முதல்ல போக போற ஓட்டு அது நாதாக்காவோட ஓட்டு தான் சொன்னோம். இந்த ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்ல? அப்படியே பேசுறானே. நான் என்ன சொல்றேன், என்னது தர்ச்சாருப்பா? ஆமா பயங்கர தர்ச்சாரு. வெளிநாட்டு வெள்ளக்காரனை அடிச்சு காந்தி நேதாஜி வெளில அனுப்புறாங்கல்ல, நீ ஏன் போய் கூட்டிட்டு வர? நீ போன் பண்ணி கூப்பிட்டா கூட பரவாயில்ல, நீி போய் கூட்டிட்டு வரனா உனக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு. யாரு விஜய் கார் வாங்கின சொல்றானா? முதல்வரை கேட்கறானா? முதலீடு இருக்கிறதுக்கு போறாருல அத கேக்குது இந்த தற்குறி. அப்படியா? நானும் விஜய் 2 கோடி ரூபாய் கார் வாங்கினாப்ல, அது கூட வரி கட்டலையே. இன்னமும் கார் வரி விலக்கு கார் வச்சிருக்காப்ல, வீட்டுல வச்சிருக்காப்ல. அது ஃபாரின்ல வாங்கின கார் தான். நான் அதை கேட்கறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல 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 முதலமைச்சர் கேட்கறானா? நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க அண்ணன் பயன்படுத்துற ரோல்ஸ் ராய்ஸ் கார் இப்ப வித்துட்டாப்லன்னு ஏதோ செய்தி வருது. என்னன்னு தெரியல. சரி வச்சிருந்த காரு ஃபாரின் காரு இல்லையா? ஃபாரின் கார் தானே அது. வச்சிருந்தாரா? அது கார் வச்சிருந்தாரா? ஆமா ரோல்ஸ் ராய்ஸ். அது ஃபாரின் கார். சரி இந்த லைக்கா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்துல படம்லாம் நடிச்சாப்ல இல்ல? ஆமா கத்தி நடிச்சிருப்பாரா? ஆமா கத்தி அது நடிச்சாப்ல. அது அம்மா சொன்னாப்ல அது இங்கிலாந்து போனோம்ல, அது ஸ்ரீலங்கா போனோம்டா. ஃபாரின் காரன் ஆளு, ஃபாரின் காரன் வெளிநாட்டுக்காரன். ஏங்க இப்ப தளபதியோட பையன் ஏதோ படம் ஏதோ டைரக்ட் பண்றாராமே, அதுக்கு கூட ஏஜேஸா இல்லையா? லைக்கா சாரி பா லைக் அந்த காசுமே வெளிநாட்டு காசு தானே, வெள்ளக்காரன் காசு தானே இது. இப்ப மட்டும் இனிக்குதோ? எதுக்கு இவ்வளவு சுத்துறீங்க? அவங்க சொந்த அங்கிள் ஒருத்தர் இருக்காருல்ல, யாரு இவரு ஜேவியர் பிரிட்டோ. ஆமா படம் வாரிசு ப்ரொடியூசரா? அப்புறம் அவரு மாஸ்டர் ப்ரொடியூசர். அவரோட பிசினஸ்ல எங்க இருக்குது? அவர் இங்க தான்டா லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்காரு. லாஜிஸ்டிக்ஸ் எங்க? இங்க இருந்து கும்மிடிப்பூண்டில இருந்து வாங்கி திருச்சிக்கு அனுப்பிட்டு இருக்காரா? லாஜிஸ்டிக்ஸ் தான் என்ன, அவருக்கு ஃபாரின்லயும் பிசினஸ் இருக்குது. அப்படியா? ஆமா அவர் பிசினஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபாரின்ல ட்ரேடிங்கும் இருக்குது. அது பார்சல் சர்வீஸ் தானே. அப்புறம் ஃபாரின் பார்சல் அனுப்ப மாட்டீங்களா? உள்ளூருக்குள்ளேயே அனுப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காசெல்லாம் எங்க இருக்குது? ஆனா நுட்பத்தை பாருங்க இருக்குது. சொன்னா கோச்சிக்குவாங்க. ஆனா தெரியல, நான் வந்து சும்மா சொல்றேன். இது உண்மையா பொய்யான்னு நீங்களே இது பண்ணீங்க. சொல்லுங்க. அண்ணனோட மனைவியார் வந்து லண்டன். அப்படிங்களா? லண்டன் சிட்டிசன் அவங்க. அப்படியா? அவங்களும் வெளிநாட்டுக்காரங்களா தான் வராங்க. அவங்கள அடிச்சு துரத்துருவீங்களா? நான் கேட்குறேன். ஆனா
இவரு முதல்வர் மாட்டிக்கிட்டாரு. என்னது இடுக்குப்பிடி கேள்வி கேட்டாப்புல பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டாரா? ஆமா. வெள்ளக்காரன காந்தியும் சுபாஷ் சந்திர போஸ் கஷ்டப்பட்டு விரட்டுனா நீங்க எப்படி பிளைட் பிடிச்சு போய் கூப்பிட்டு வருவீங்க? என்ன விளையாடுறீங்களா? எப்படி எவ்வளவு அரசியல் தெளிவு பாத்தியா? இவ்வளவு சொன்னீங்க. ஏகாதிபத்திய தங்கம் தன்னரசு, ஏகாதிபத்திய டிஆர்பி ராஜாவே, பிடிஆர் பள்ளியூர் ராஜனே. டிஆர்பி ராஜானுக்குமே வந்து வேலை கிடையாது. அண்ணன் வந்து ரிசைன் பண்ணிட்டு இவரு தங்கம் தன்னரசு சார் நீங்களும் ரிசைன் பண்ணுங்க. பிடிஆர் சார்லாம் வந்து அரசியல் விட்டே போகணும் வேணாங்க. ஏன்டா? ஆமா நீங்களும் என்ன எக்கனாமிக்ஸ் தொழில் வளர்ச்சி அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரே வரியில முடிச்சாப்லையா இல்லையா? வெளிநாட்டுக்காரரை கஷ்டப்பட்டு விரட்டி இருக்கோம், நீங்க போய் என்ன கூப்பிட்டு வர்றது? எதுக்கு ஒன்றிய எக்கனாமி அதெல்லாம் அடிச்சு உடங்கடா, விவசாயம் பண்ணலாம் வாங்க ஜாலியா. நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ? நேரா வந்து பனையூர் ஆபீஸ் வந்துருங்க. அங்க விஜய் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் நடத்துறாராம். அந்த ஸ்கூலை வந்து தட்டி அப்படியே நிறவிட்டு அந்த இடத்துல ஒரு விவசாயத்தை பண்ணி விவசாயம் பண்ணுவோம்னு. நமக்கு என்ன இல்லை நம்ம நாட்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படிங்கிறியா? எதுக்கு ஸ்கூல் நடத்தணும்? என் கையை எழுத வேண்டும் வெளிநாட்டில் தட்டி நிறவிட்டு அங்க விவசாயம் ஒழுங்காய் பாடுபாடு வயகாட்டில் அப்படின்ட்டு விவசாயம் பண்ணி. சரி உங்க அண்ணன் எதுக்கு அரசியல் வரணும்? உயரும் முன்மதிப்பு எதுக்கு உங்க அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டு? விவசாயம் பண்ணாதான் எல்லாம் சரியாகும்ல. இப்பயும் விவசாயம் தான் பண்றாப்புல. சினிமா விவசாயம்டா. சினிமா விவசாயம் புதுசா இருக்குண்ணா. அதனால இனிமே தவக்கன்ஸ் எல்லாம் நீங்க ஏமாற்ற முடியாது. சும்மா என்ன ஃபாரின்ல இருந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து அடிமைப்படுத்த பாக்குறீங்க. அதெல்லாம் அண்ணன் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தெரியாது. எவ்வளவு கிளியரா போடுறா, இவ்வளவு ஒரு தெளிவான அரசியல் பார்வையோட எவ்வளவு வந்து ஒரு பறந்துபட்ட அரசியல் பார்வை இருந்தா நிகழும்னு பாருங்க. 2026 தட்டுறோம் தூக்குறோம். அவரு பண்ணையார் தான் சிஎம், நீங்க தான் வந்து தொழில்துறை அமைச்சர். போங்க அவனோட போய் தட்டுறோம் தூக்குறாங்க. பேரிகேடை தட்டுவான், சேலம் தூக்குவான், சிம்டெக்ஸை தூக்குவான், பஸ்ஸை தட்டிடுவான், பைக்கை தட்டிடுவான், பல்ல தட்டிடுவான். பாத்துக்க அவன்கிட்ட போய் தட்டுற வச்சுட்டு இருக்க. ஆமா, கட்சியில ஒரு காலேஜ் பில் இருந்தா பரவாயில்ல, கட்சியில பேசுறவங்க பூரா காலேஜ் பில்லா இருந்தா என்னன்றது ரொம்ப கஷ்டம் தான். நீ விஜய் தான் ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற. எல்லாமே ஒரு மாதிரி அங்க எல்லாமே விஜய் தான். கேரளா பாலக்காடு வரேங்க. விஜய் அண்ணா பார்க்கறதுக்காக நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்திருக்கிறோம். நான் ஒய்ஃபு குழந்தை. ஆல்ரெடி அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு பிரச்சாரத்துக்காக, அதனால பார்க்க முடியல. திருச்சி வந்து பார்க்கல சொல்லி வந்திருக்கிறோம். வேலை தவணை இதுக்கு ஏதோ படத்தை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நேர்ல பாக்குற மாதிரி வருமா? இது நேர்ல அப்படி பண்ணுவாரு, படத்துல அதெல்லாம் வந்து பண்ணுவாரு. உண்மையிலே இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப ஏதோ கேரளாவில் உள்ளவங்கலாம் ஏதோ அரசியல் மோகம் இல்லாதவர்கள், நடிகர்கள் மோகம் இல்லாதவர்கள்னா இந்த சினிமாக்கார அரசியலுக்கு வந்து கேரளாவில் இருக்கிற ஆள் ஆதரிக்கிறாப்லையே என்ன அரசியல் கொடுத்துருக்காங்க? எல்லா சாதியிலையும் எல்லா மதத்திலையும் எல்லா ஊர்லயும் இப்படியான ஆட்கள் இருக்குதான் செய்வாங்க. இதான் தலைவர் திரும்பி திரும்பி சொல்றாரு. நீங்க வந்து ஏதோ புதுசா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டா தலித்துகள் மட்டும் அப்படியே அந்த குடும்பத்துக்கு அப்படியே ஆட்பட்டு மயங்கி பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்றது குரூரமான விஷயம். அப்படி கிடையாது. எல்லா தரப்புல இருந்தும் போறவன் போகத்தான் செய்வான். அவன் கொள்கை இப்படி போட இருக்கிறான் தான் நமக்கு முக்கியம். அவனுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு சீமான், அவன் ஒரு விஜய் போய் தொலைட்டோம். அவன் அப்போ தேடி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னா ஒரு பேக் அடி ஸ்டாப்னா பூரா போயினா திரும்பி அடுத்த ஆள் யாரும் தேட போயிடுவாங்க. அதனால இல்ல, அதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மாதிரி போறவங்க கசை அடிச்சு விட்டுறது. அவங்க எங்கிட்ட நடுத்தர நிப்பா அவன். ஐயோ இவங்க தப்பா பேசிட்டோமே, அவங்கள ஓவரா பேசிட்டோமே, ஐயோ இந்த பக்கமான ஏவுக்காரன் அடிப்பானே, அந்த பக்கமான பேஸ்புக்காரன் அடிப்பானே அப்படின்னு எல்லா பக்கமும் அடி வாங்கி எங்க போறது தெரியாம கடைசியில வீட்லயே கிடப்பாங்க. அதுதான் திரும்பி வந்துச்சுங்க, எங்க கூப்பிக்கே போயிருச்சுங்கயா அப்படின்னு வீட்டுல உட்காந்து சும்மா அரசியலே இருக்காது அவனுக்கு. அவ்வளவுதான். நீங்க பல பேர் நாம் தமிழ்ல அப்படிதான் இருக்கிறான். அப்படி அரசியல் இல்லாத நாம் தமிழ்ல ஓட்டிக்கிட்டு நான் சுட்டு சொல்றேன் இல்லாம. அவ்வளவுதான் சிம்பிள். இதெல்லாம் தலைவர் சொன்னாரு. அதனால வந்து எல்லா ஊர்ல இருந்தும் இருப்பாங்க, எல்லா தரப்புல இருந்தும். அதுக்கு எலைட் தரப்புலயும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, எல்லா தரப்புலயும் இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஊர்ல இருந்து வந்தா அப்படி இருப்பா அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பாருங்க குடும்ப குட்டியோட வந்திருக்கா பாருங்க. குடும்பம் என்னன்னா ஒரு சின்ன குழந்தை, அந்த வீடியோல பாருங்க ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காப்ல ஆளு. கன்ஃபார்மா இது அவனுக்கு படம் ரிலீஸா தான் பாக்குறாங்க. இல்ல ஒரு செலிப்ரேஷன், ஆடியோ லான்ச், அவ்வளவுதான் செலிப்ரேஷன். அந்த நடிகரை நேர்ல பார்க்க முடியும், அது ஒரு கொண்டாட்டம். அது கொண்டாட்டமா பாருங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியுது, விஜய்க்கு தான் தெரியுமா? அது எதுக்குங்கிற அதெல்லாம் பக்கத்துலயே போகாது. அணில்கள் பக்கத்துல போக முடியாது, அந்த மாதிரி இந்த எந்த சமாச்சாரமும் பக்கத்துல போகாது.
விஜய் ரசிகர் யாரு? நான் தான். பாருங்க எவ்வளவு பெரிய ரசிகர் வந்திருக்காரு பாருங்க பாக்குறதுக்கு. ஏண்டா போன வாட்டி வந்தான் அவனுக்கும் ஓட்டு கிடையாது, ஆமா இவனுக்கும் ஓட்டு கிடையாது. ஆமா ஏன்னா 3 பேர் காமிச்சிருக்க, 3 பேர்ல 2 பேருக்கு ஓட்டே கிடையாதுடா. இதெல்லாம் எப்படா கூட்டம் என்ன சொல்றாப்புல? 3ல 2க்கே பிடிக்கிறீங்க. பின்னாடி எவ்வளவு இறக்குறேன் பாருங்க. சொன்னா பாத்தீங்களா இல்லையா? அடுத்த லிஸ்ட் 4வது ஓட்டா? ஆமா 4 ஓட்டுல 3 ஓட்டு செல்லாத ஓட்டு, ஓட்டே கிடையாது. எங்க செல்லாத ஓட்டு? ஓட்டே கிடையாது. இதை வச்சுதான் உனக்கு 1 லட்சம் பேர் இன்னும் கணக்கு விடுறாங்களா? வந்திருக்காங்கல்ல, வந்திருக்கானா இல்லையா? இது என்ன பயங்கர வந்து ஊழலா இருக்கு இது. வந்திருக்கானா இல்லையா? இப்ப நடக்குது இந்த சினிமாவில் நடக்கும். இப்ப எப்படின்னா தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் போன உடனே 100 கோடி 200 கோடி 150 கோடி 3000 கோடி வசூல் அப்படிம்பாங்க. ப்ரொடியூசர்ட்ட போய் கேட்டனா 1 கோடி கூட வசூலா உலக தூக்கி பேப்பர் எடுத்து மண்டே ஓடி எல்லாரும் புலம்பு, எல்லா ப்ரொடியூசரும் புலம்புவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா போயிட்டு அதாவது ஓட்ட காசு எடுக்கிறதுக்கு பாடி எனக்கு தெரியும். எடுக்க முடியாது. வெளியில உட்காந்துட்டு 1000 பேசுவாங்க, உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க 100 கோடி 150 கோடின்னு. அங்க 1 கோடி ஏன் தெரியுமா? இவங்க வாயை கட்ட முடியாது. போங்கடா போங்கடா நீங்க பேசி தொலைங்கடா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா வெளியில பார்த்தா 100 கோடி 150 கோடி. விஜய் சம்பளமே அவ்வளவு கிடையாது. நான் சொல்றேன், விஜய் சம்பளம் 150 கோடி எல்லாம் இருக்காது. 150 கோடியா? வருஷத்துக்கு 1000 கோடி அவ்வளவுதான் கிடையாது. சில்பா குமாரோட பெரிய ஆளா நீங்க? சில்பா குமார் சொல்லியிருக்கான் மேடையில 1000 கோடின்னு. தம்பி அது பிசினஸ், வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், எனக்கு தெரியல. அவர் வந்திருக்காப்புல, வாய்ஸ் ஆஃப் மாமனார் வந்திருக்காப்புல, அவரு கூட சேர்ந்து ஏதாவது சீட்டுகள் பிசினஸ் பண்ணலாம், நமக்கு தெரியாது. அதெல்லாம் கிடையாது. 1000 படத்துக்கு 50 கோடி மேல வாங்க முடியாது விஜயலாம், அதே வாய்ப்பே கிடையாது. அந்த வெளியில ஆனா 200 கோடி சம்பளம் பாருங்க, 300 கோடி பிசினஸ் விட்டு வர்றாரு. அப்ப அம்பட்டும் போய் ஏன் தெரியுமா? வெளியில பேசி பூதாகரமாக்கி அவனை பெரிய ஹீரோ ஆக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தானே இருக்கு, ஊழலா இருக்குடா டே. 1 லட்சம் பேர் முக்காவாசி 90% ஓட்டே கிடையாதுடா. 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஆமா வந்திருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இருந்து வந்திருக்காங்க. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் லீவு, அவங்களும் கிளம்பிட்டு. அது ஒரு 12வது படிச்சுட்டு அடுத்த வருஷம் ஓட்டு போட்டா வரும். 5வது படிச்சிட்டு இருக்காண்டா. அதெல்லாம் பேசாதீங்க. அந்த பையன் தான் தெளிவா சொல்றான்ல, எனக்கு ஓட்டு வந்தா நான் போடுவேன். அநியாயமா இருக்குங்க, ஊழலா இருக்குங்க. இந்த கூட்டத்தை காமிச்சு அவர் நம்பிட்டு இருக்கிறானா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை காமிச்சு பாருங்க நாங்க எவ்வளவு கூட்டம் வச்சிருக்கோம் பாருங்கன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கே பிடிக்கிறீங்க. தம்பிக்கெல்லாம் ஓட்டு வரும் பொழுது தாவேக்கா இருக்குமா இல்லையான்னு தெரியல. தாவேக்கா அடுத்த வருஷமே இருக்காது, அது நிக்காது. அது எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க போறது கிடையாது. அப்படிங்கிறீங்களா? பாப்போம். ஒண்ணுல்ல சொன்னல, அந்த 1.5 நிமிஷம் டான்ஸ், பிஜிஎம் டான்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னா யாராவது கேக்குறீங்களா? இது இப்போ வாரிசுல கூட இடையில 1.5 நிமிஷம் ஆடுவாப்புல, ஃபுல் பிஜிஎம் ஒரே டேக்கு 1.5 நிமிஷத்துக்கு ஃபுல் பிஜிஎம் ஆடுவாப்புல. அப்புறம் வந்து நல்லா நடிப்பா. இதுக்கு மேல என்ன வேணுங்கிற ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? அந்த 1.5 நிமிஷம் பிஜிஎம் டான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதுதான் சான்று. இதுதான் ஓட்டாம வருமா? அது பாத்துக்கலாம். தம்பிக்கு ஓட்டு வரும்போது அது போடுவாப்புல. இதுக்கு மேல என்ன? ஃபைட் சூப்பரா போடுறாரு. உங்களால முடியுமா? முதல்வரால முடியுமா? துணை முதல்வரால முடியுமா? முடியுமான்னு கேக்குறேன். அவரால முடியும், துணை முதல்வரால முடியும். அவர் முன்னாடி நினைச்சிருக்காரு. ஆமா, அந்த ஃபைட் இல்ல, அந்த மாதிரி அப்படி ஃபைட் போடணும். போடலாம். பவுன்சரை வச்சு ஆட்களை தூக்கி போடணும். நீங்க போடுவீங்களா? அது முடியாதுங்க. அப்புறம் கிரிசு தடவணும். அதெல்லாம் முடியாது. பாத்துருந்துங்க. டீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடும். அவன் சாவ போறான், கூட செத்து. ஐயோ கூட்ட முடியுமா? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க அவன். இல்ல கருக்கெல்லாம் புரியல. ஏன் இப்பெல்லாம் பேசுறாப்புல? ஏன் இது மேல பேசுறாப்புல? அவரு இவ்வளவு பாக்கெட்ல வீடு வச்சிருக்காப்புல. அவரு பாக்கெட்ல வீடு வச்சிருக்கா? பாக்கெட்ல வீடா? எப்படி அவ்வளவு பெரிய வீடெல்லாம் தூக்கிட்டு வர முடியும்? இருக்கும். சரி, மீதி ஆடியா கேளுங்க. இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விடுறோம். அவனா தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம்.
விட்டுருவான். இங்க வந்து பேச சொல்லு, அவனை தூர விட்டுருவான். அவ்வளவுதான். தளபதி போய் எங்க அடிக்கிறான்? இங்க விட்டுருவான் சூற விட்டுருவாங்க. பாத்துக்க சீமான் சூற விட்டுருவோம் பாத்துக்க அப்படிங்கிறாப்ல. சீமான் விஜயின் வளர்ப்பு இதுதான். இது சீமான் வளர்த்து விட்டதுதான். ரெக்கைய தூக்குறா, ஒரு அரையில மாட்டிக்கிறா, வாடா ரோட்ல ஒன்னே கூப்பிட்டு அடிக்கிறான் பாவ, ஒன்னேதான் கூப்பிடுறான். பாத்தீங்களா இல்லையா, சூற விட்டுருவோம் பாத்துக்க. இப்பதான் நான் தமிழருக்கு சரியான ஒரு தமிழனா வர்றான், இத்தாப்புல யாரா சீமான் வரான், வாங்க வாடா அப்படின்னு ஒன்னேதான் கூப்பிடுறான். இப்ப சின்ன பையன் டீல் பண்ணிக்க. உனக்கு கரெக்டான ஆப்போனன்ட் அதிமுகவா திமுகவா இல்ல, இவங்க தான். சீமான் உடனே வந்துருவான். ஈஸியா இருப்பா, அடிச்சு ஈஸியா அடிச்சு விடலாம்ல, ஈஸியா அடிச்சு அன்னைக்கு போய் வாய்ப்பே இல்ல. தம்பி ஜெயிச்சிருவாப்புல. அது தம்பி அது அடுத்த விஷயம். ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வருவாப்புல. இப்ப அன்னைக்கு மேடையில இருந்து இறங்கி போய் அடிச்சாப்புல, யாரும் சம்பந்தப்பட்ட நடிக்கலையா, கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரன் பக்கத்துல அவ்வளவு போட்டு அடிச்சு. என்னடா நீ பேசிக்கிட்டே இருக்க, அந்த மாதிரி வீக்கானால தான் இந்த பையனை அடிச்சுட்டு பேர் வாங்கிறாங்க. அந்த அக்கா பேர் என்ன, அவங்க ஹஸ்பண்ட் கூட கூப்பிட்டாப்ல இல்ல, ஒத்த கையை நான் பின்னாடி கட்டிக்கிறேன், ஒரு கையில மட்டும் க்ளவுஸ் போட்டுக்கிறேன் வா அப்படின்னாப்புல. அவன்கிட்ட போக மாட்டாப்புல தம்பிட்ட. ஆனா யோசிச்சு பாருங்க, சீமான் இப்படிதான் மேடையில வந்து சீமான் வளர்ப்பு தாண்டா இது. எவன வேணாலும் அடி வார்த்தைகளை போட்டு தாக்கு அப்படிங்கிறது. முன்னாள் முதல்வர்களை, இப்ப இருக்கிற முதல்வரை, அரசியல் தலைவர்கள் உரிமையில பேசுறா இவங்கிறது, கெட்ட வார்த்தையில ஏக வசனத்துல பேசுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் பேசும்போது நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ணனை, அப்ப அதே போல நம்ம பேச நம்மளும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை பயில இருந்து பூரா பயிலும் பேசி கேஸ் வாங்கிக்குவேன் இல்லை. அந்த மாதிரி விஜயை திட்டுறாங்கிறதுக்காக சீமானை நம்ம எதிர்க்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனா இப்படி வந்து சாக போறான், போட்டுருவேன், சூற விட்டுருவேன்லாம் ஒரு சின்ன பையன் பேசுனா, வழக்கு பதிவாச்சுன்னா அந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆகும். ஈரோடு கிழக்கு தேர்தல்ல நடக்கும்போது அங்க உள்ள நாம் தமிழர் பையன் ஒருத்தர் ஸ்டாலின் அவர்களை இவன் ஏதோ பேசி விட்டு வந்துட்டான் அந்த மீட்டிங்ல. அந்த ஆள் சூடாகி போய் ஸ்டாலின் தப்பா பேசி அந்த ஆள் பிஹெச்டி முடிச்சவன அவனை நைட்டோட நைட்டா போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு அவ்வளவுதான். அவனை போய் பார்க்கவே இல்லை இவங்க. அது எதுக்கு, அது அனாவசியம். யாருன்னு தெரியல. அண்ணன் வந்து கருக்கலைப்பு புகார் வந்தா மட்டும்தான் நாங்க போவோம், வேற யாரோ போய் அப்புறம் காப்பாத்தி விட்டுருவாங்க இந்த பையனை. அந்த மாதிரி கேஸ் வாங்கி கொடுக்கறதுல. ஆனா பாருங்க, மத்த விஷயத்துல எப்படியே தெரியலப்பா, கேஸ் வாங்கி கொடுக்கறதுல நாம் தமிழர் பின்பற்றி நைட்டே பிளான் போட்டு இப்ப காலைல எல்லாம் கேக்குறேன். அவன் கிளம்பி வந்துட்டான். ஸ்கூல் இருக்குல்ல உனக்கு? ஸ்கூல்லாம் லீவு. லீவா? எத்தனை பேர் வரீங்க பிளான் பண்ணுறீங்க? அவங்க ஒரு 4 பேர் வந்திருக்கோம். இன்னும் வராங்க, இன்னும் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க பசங்க. ஸ்கூல்ல இருந்தா? ஆமா, நண்பர்கள் ஸ்கூல் லீவ் இல்ல, வீட்டுல இருந்த பொழுது அழிவுகள் வந்துட்டு இருக்குது. நண்பர்கள் வராங்க. இதை வச்சுதான் 1 லட்சம் பேர். நான் பைக்ல முன்னாடி வந்துட்டேன், பசங்க வந்து குரங்கு படல் போட்டு சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பக்கம் வந்துடும். இதை வச்சுட்டு தான் நம்மள்ட்ட 1 லட்சம் 9 லட்சம் 90 லட்சங்கிறாங்கடா. இல்ல இது வரைக்கும் காமிச்சதுல 5 பேருக்கு 6 பேருக்கு ஓட்டு இல்லடா. ஆமா, நானும் இல்லைன்னு தான் சொல்றேன். இவ்வளவுதான் தவக்கன்ஸ் இவங்கள வச்சிருந்தா அந்த புச்சட் நீ சொல்றான், புலி பறக்கும், விண்ணை பிழக்கும், செவுல பியும். இதுக்கே பிடிக்கிறீங்க. பையனுடைய அரசியல் கருத்தை கேளுங்க. அலப்பறதான் நீ ஃபுல்லா அலப்பறதான். என்ன கலா, என்ன அலப்புற? மரத்துல ஏறுறது, இது 2 வீலர் அடிக்கிறது, எங்கேயாவது மரமட்டம் இருந்து அதுல ஏறுறது, ஒரு சேலை போட்டு அடிக்கிறது. ஒரு பையன் கெத்தா வந்து போஸ்ட் போட்டிருக்கான் இன்ஸ்டால, என்ன தெரியுமா, மரத்துல இப்படி துத்திக்கிட்டு இப்படி செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டு வடச்செல்ல ஒரு டைலாக் வரும்ல, இப்ப நான் தான் டாப்ல இருக்கேன், எல்லாமே எனக்கு கீழே தான். அந்த டைலாக் சீரியஸா போட்டிருக்கான் அவன். இந்த ரேஞ்சில தான் இருக்காரு. மரம் ஏற தெரியும் ஒரே காரணத்துக்காக எல்லாரும் ஏறி நின்று எங்களை ஏறமா பேசுறீங்களா? இப்படி இருக்காங்க பத்தியா? இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பி அடுத்த மழை ஏறினாதான் கெத்தா தாவேக்கால இருடா, நானும் கத்துக்கிட்டு அண்ணன் அடுத்த மீட்டிங்ல மரத்துல ஏறி வண்டியில குதிக்கல. இவங்க எல்லாம் சொல்லும் போது சும்மா உண்மையிலே மரத்துக்கு மரம் தாவறாங்கடா. மரத்துல ஏறுறாங்க, இங்க கட்டையை பார்த்தா ஏறிடுறாங்க, ஏதாவது ஒசரமா இருந்துச்சுன்னா உடனே ஏறிடுறாங்கடா. நம்ம தான் சொல்லலையா, அணிலாம் காலளவு தடுப்புனா ஏறி மிதி, மார்பளவு தடுப்புனா ஏறி குதி, அவ்வளவுதான். 2 வாசகத்துல என்னோட அரசியல். என்னடா ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாரிசு படமா? என்ன படம்?
எந்த படத்துல பாதிப்புல வந்துருக்குது? வாய்ப்பு, அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு. அரசியலுக்கு ஆமா, ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தடவை சிஎம் ஆக்குங்கன்றாங்க. என்ன கெட்டு போச்சுங்கிறேன். டிவிக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு இல்ல. அதேங்கப்பா, நீங்க தான் ஏதோ பொறுப்பா படிச்சு மார்க் வாங்குறீங்க, ஆம்பளை பிள்ளைகளோட அதிகமா மார்க் எடுக்கிறீங்க, ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்க, அறிவாளியான பொண்ணுங்க. வந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடுக்கு மேல பெண்கள் தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து அதிகமாக வேலைக்கு போறது 43% தமிழ்நாட்டு பெண்கள் தான் போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 1%, இந்திய அளவிலே 1% வந்து பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் தான். இவ்வளவு சாதனைகளை வச்சிருக்கிற நீங்க என்னமா இப்படி பண்றீங்களாமா? நான் தான் முன்னாடி சொன்னேன், எல்லா தரப்புலயும் எல்லா வகையான ஆட்களும் இருப்பாங்கண்ணே. இல்ல எவ்வளவு ஒரு வகை, எவ்வளவு ஃபோர்ஸா பேசுறேன். இல்ல இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த அவ மாதிரி அப்படிதான். அதாவது முதல் 10 செகண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் கதறு நீ கதறு, தாவே கதா நாங்க தான் அடிச்சு தூக்குவோம், அவ்வளவுதான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான். ஓட்டு போற நீங்க சீரியல் போட்டுதான் அந்த பொண்ணு ஓட்டு போட வராது. சீரியல் பார்த்துட்டு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றான். குருவி, ஜில்லா படத்தை போட்டு விட்டு வேண்டியதுதான். எலெக்ஷன் அன்னைக்கு படத்தை போட்டுட்டீங்கன்னா பூரா விஜய் படத்தை போட்டு தளபதி எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, பூரா போய் டிவி முன்னாடி பார்த்துருவாங்க. இது எவ்வளவுதான் இதுக்கு போய் என்னமோ பெருசா. ஆனா இது எனக்கு டக்குன்னு இந்த பொண்ணு பேசுறத பார்த்தோன்னே எனக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஞாபகம் வந்தாங்க. ஆமா, 24 தேர்தலில் கேட்டாங்கல்ல, ஏங்க இத்தனை வருஷம் நீங்க பெரிய மனுஷங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறீங்கல்ல, ஆண்டாண்டு காலமா ஜெயிச்சிருக்கீங்கல்ல, இந்த ஒரு முறை சின்ன பிள்ளைங்க விட்டு கொடுக்க கூடாதா? அவங்க பையன் விட்டு விடணும். நீங்க எங்க இருந்தோ வரீங்க, நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வருவாங்களா, கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்களா, இவங்க வந்தோடனே வந்து இவங்க விட்டு கொடுத்துடணுமா? எனக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து சிறு வயதில பார்த்தது மாதிரி அப்படி இருந்தது. பக்காவா இருக்கு பாருங்க. ஒரு தடவை நீங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரா இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரா இல்லையா, எங்க அண்ணன் ஒரு தடவை ஜெயிக்கல. டியூட்டி அது இல்ல தம்பி, அவங்க வந்து அந்த பையனோட அம்மா, பெற்ற தாய், ஊட்டி வளர்த்த புள்ள, அவங்க வந்து எந்த வித எதிர்பார்ப்பு இருக்காது, அன்புல என்ன வேணா பேசிடுவாங்க. இந்த அயோக்கிய, ஆமா இந்த அயோக்கிய சீமான் கேட்டானே, அவன் கேட்டா தெரியுமில்ல, தம்பி ஜெயிச்சு தம்பி பாண்டியன் வேற ஜெயிச்சிருக்கணும். மேடை ஸ்ரீவில்லிபுத்தூர் கேண்டிடேட் இருந்திருக்கலாம், மேடை ராமா ஆயிருக்கணும். விருதுநகர் சரி. அவன் கட்சிக்காரெல்லாம் என்ன நினைக்கணும், கழட்டிக்கிட்டு அடிக்க வேணாம், மூணா கூணா நான் வந்து இப்போ இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ நோவமா வந்து அவன் ஜெயிக்கணுங்கிறிய, அப்ப நீ என்ன மனையில இருந்து காசு வாங்கிருப்பில்ல? இப்ப கண்டிப்பா வாங்கிருப்பில்ல. அந்த பையன் 3000 ஓட்டுல தான் ஏதோ டிஃபரன்ஸ் விட்டுறாப்புல விட்டுறியா, அப்ப எல்லா ஓட்டும் நீ தான் அவங்க போட சொல்லி இருக்கிற. இல்ல கேண்டிடேட் மாத்தினது, பிரச்சாரத்துக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்காது, நீ சரியா பிரச்சாரத்துக்கு வராததுக்கு காரணம் எல்லாம் இதுதான். அவ்வளவுதான். அதுதான் கழட்டிட்டு அடிச்சாங்களே. நாங்க முன்னாடி அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம், பக்கத்துல வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சது அண்ணனே பைத்தியம்னு. உன் பேச்ச டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்த பையனை நிப்பாட்டி கூட்டு வந்து நிக்க வச்சோம்னா. ஆமா, அவங்க என்ன தெரியல இப்படி சொன்னீங்க. என்னது பைத்தியம், என்ன பைத்தியம்? அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம், பக்கத்துல வந்து பார்த்தா தெரியுது அண்ணனே பைத்தியம்னு. ஜட்ஜாவே தான் சொல்றாரு. ஒரு ஜட்ஜே சொல்லலையா? ஆமா, ஏன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் அதுக்குள்ள முன்னாடியே கேஸ் போடல, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் இருந்தது. ஆனா விட்டுறாதீங்க, அப்படி இப்படியே தவக்கன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் வந்து அண்ணன் சீக்கிரமா 2026 உட்கார முடியும். அது ஃபைனல் ஒன்று ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டானது. சென்டிமெண்டா? ஆமா, ரொம்ப சென்டிமெண்ட். ஐயோ, நம்ம மனசு தாங்காது தம்பி. சரிங்க, சவுண்டே காணும், பேசவே இல்லை ஒண்ணுங்க, வார்த்தைகள் வரலாங்க. என்னது அழுகுறாங்களா? விஜயை பார்த்துட்டாங்களா? அதுக்கு அது சென்டிமெண்ட்டுங்க. மைக்கேல் ஜாக்சனா அவன்? விஜய் மைக்கேல் ஜாக்சனா ஒரு மியூசிக் போடும் போது உணர்ச்சி வரும், அது ஒரு பயங்கரமான வைப் இருக்கும். அவரை பார்த்துட்டோம்ல, அது என்னடா வைப் இருக்குது? அவன் இளையராஜாவா? அவன் இல்ல, என்னடா அது கணக்கு? அதெல்லாம் அப்படிதான். அண்ணன் என்னத்த செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோம், நீ
ஒண்ணா பிறந்த பாவமா. கலக்கனா சென்டிமெண்ட் காட்சிகள் கொண்டு ஒண்ணு. இப்பதான் சினிமா வேற, அரசியல் வேற. ஒழுங்கா அரசியல் அப்படி சொல்லி கொடுத்து ஒரு தலைமையை பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா திரும்ப சினிமா கூட வச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு எம்ஜிஆர் வந்து பத்தாதா ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து நாசமாக்குனது. ஐயோ அது அந்த பாதிப்பு பெருசா இருக்கு. அதனால இனிமே அந்த அண்ணன் தம்பி அக்கா தம்பி அது அந்த கதையே ஆகாது. என்ன செய்வ என்ன செய்ய மாட்ட, நீ யாரு, நீ எதுக்கு வந்த, சங்கியா யாரு நீ அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு வரணும். 8 பேர் காட்டியிருக்கோம். 3 பேருக்கு வந்து 3 பேர்த்த தவிர இங்க ஓட்டே இல்ல. ஓ அண்ணன் இல்ல ஓ அப்பா இல்ல, ஏன் அண்ணன் தம்பி வந்தாலே இதான் கதை. எதா சரியா செய்யறதா அண்ணன் தம்பி எல்லாம் தனியா போய் வச்சுக்கணும். தனியா போய் பனையல் வீட்டுல போய் அழுதுக்கணும். காலவரம் தான் அப்புறம் 8 பேர் காட்டியிருக்கோம். 3 பேர்த்த தவிர இது எந்த பையனுக்கு ஓட்டே இல்லை, ஓட்டு கிடையாது. இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு டிவியில அன்னைக்கு சூப்பர் ஹிட் விஜய் திரைப்படம் அப்படின்னு போட போறாங்க. பூரா பயிலும் பூத்துக்கு போகாம வீட்டுல உட்கார போறான். அப்பதான் கணக்குன்னு தான் தெரியும்.